வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். குற்றவாளிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. ஒன்றிய அரசை கண்டித்து திமுக கூட்டணி எம்பிக்கள் போராட்டம், தொகுதி மறுசீரமைப்பை தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தல். வனங்களில் சாலை அமைக்கும் பணி மேற்கொள்ளப்படும், அமைச்சர் பொன்முடி உறுதி. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு தேர்வு நடத்தப்படும், அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு. தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், குற்றவாளிகள் யாராக இருந்தாலும், எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வரும் குற்றவாளிகள், கூலிப்படைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும், எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எந்த விதமான பாரபட்சமும் இதில் காட்டப்படுவதில்லை. குற்ற சம்பவங்கள் நிகழ்ந்த பிறகு மேற்கொள்ளப்படும் துரித நடவடிக்கைகள் ஒருபுறம், குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஒருபுறம் என இரு வகையிலும் காவல்துறை நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள், கூலிப்படையினர் ஆகியோரின் நடவடிக்கைகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தேவையான இனங்களில் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2024ஆம் ஆண்டு மட்டும் 4571 சமூக விரோதிகள் அடையாளம் காணப்பட்டு குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறை மேற்கொண்ட கடுமையான நடவடிக்கையின் காரணமாக 2023ஆம் ஆண்டு கொலை, கொலைமை சூழற்ற குற்றங்கள் 49,280 இருந்தது. 2024இல் 31,498 குறைந்துள்ளது. ஒரே ஆண்டில் 17,782 குற்றங்கள் குறைத்திருக்கிறோம். ஒன்றிய அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழக கூட்டணி எம்பிக்கள் 2வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை மேற்கொள்ள எதிர்ப்பு தெரிவித்து திமுக, மதிமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஒன்றிய அரசை கண்டித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செயல்படுத்தப்பட்டால் தமிழகத்தில் ஜனநாயக உரிமைகள் மற்றும் அதிகாரம் பறிக்கப்படும் என வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் ஒன்றிய அரசு உடனடியாக தகுந்த விளக்கம் அளித்து தொகுதி மறுசீரமைப்பு எந்த அடிப்படையில் நடக்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும், தமிழகம் மற்றும் தென் மாநிலங்கள் 2ஆம் தர அரசியல் அமைப்பிற்கு தள்ளப்படாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் பாதிப்படையும். மோடி அரசே, மோடி அரசே, மோடி அரசே, மோடி அரசே, கைவிடு, தென்னிந்திய மாநிலங்களை வளர்ந்த மாநிலங்கள் என்ற பெயரில் வஞ்சிக்கும் போக்கை கைவிடு. வனங்களில் சாலை அமைப்பது தொடர்பான பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டசபையில் பட்ஜெட் மீதான 4வது நாள் விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினரின் கேள்விக்கு வனங்களில் சாலை அமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ள நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசித்து பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என வனத்துறை அமைச்சர் பொன்முடி பதில் அளித்துள்ளார். வனத்துறையிலே இதுபோன்ற பல்வேறு இடங்களிலேயும் அது வழியாக அரசு சாலைகள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வந்திருக்கிறது. அதையும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது உண்மையிலேயே அவசியமாக தேவைப்படும் என்று சொன்னால் அதற்கான சாலை அமைப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லியிருக்கிறார். அதற்காக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களும் நாங்கள்லாம் கலந்து பேசி உங்களுடைய கோரிக்கை சரியாக அதான் அதுக்கு தான் அந்த என்ஓசி கொடுக்கறதுக்கு தான்
அது அரசாங்கத்தினுடைய தடைகள்லாம் இருக்குது. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தடை. என்ஓசினா சாதாரணமாக கொடுக்க முடியாது. அது அரசுக்கு தேவைப்படுகிற நிலம், அந்த மாதிரி மக்களுக்கு அந்த பகுதியில் இருக்கிறவங்களும் தேவைப்படுகிறது என்ற காரணத்தினால் அதையும் கூர்ந்து கவனித்து அதற்கான பணிகளை செய்யுமாறு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதுபோல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கின்றன. மாற்றுத்திறனாளிகளுக்கான 1200 பணியிடங்களை நிரப்ப சிறப்பு தேர்வு நடத்தப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினரின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் கீதா ஜீவன் 2 ஆண்டுகளாக தொகுப்பு ஊதியத்தில் பணியாற்றிய மாற்றுத்திறனாளிகளை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்ற அரசாணையை மறு ஆய்வு செய்து மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பு தேர்வு நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்குள் தேர்வு தேதியை அறிவிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ள நிலையில் 1200 பணியிடங்கள் கண்டறியப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அரசாணை நிலை எண் 17 படி 4/7/2023 படி ஒரு கால் பாதிக்கப்பட்டு கைகள் நல்ல நிலை உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கிட ஆணையிடப்பட்டு அரசாணை தெரிவிக்கப்பட்ட விதிமுறைப்படி 18 வயது முதல் 65 வயது உடைய நம்முடைய ஒரு கால் இயக்கம் இல்லாத நிலையிலும் ஆனால் கைகள் நல்ல முறையில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு 60 விழுக்காட்டிற்கு உள்ளவர்களுக்கு இந்த இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 18 வயதிலிருந்து 65 வயது வருமான உச்சவரம்புமில்லை. பயனாளிகள் மாணவ மாணவியர் சுயதொழில் அத்துணை பேருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. எத்தனை பேர் கேட்டாலும் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். 375 ஊராட்சிகளை நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைக்க உத்தேச அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டசபையில் பட்ஜெட் மீதான 4வது நாள் விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினரின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் கே.என். நேரு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அருகில் உள்ள ஊராட்சிகளை நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைக்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது. அதன்படி 375 ஊராட்சிகள் இணைப்பது தொடர்பான உத்தேச அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் நடப்பாண்டிலேயே திருத்துறைப்பூண்டி நகராட்சியை முதல்நிலை நகராட்சியாக தரம் உயர்த்துவது தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த ஆண்டு இந்த 375 ஊராட்சியை நம்ம இணைத்திருக்கிறோம். ஏற்கனவே அதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டு அந்த குழுவிலே பலதரப்பட்ட வகையில் பலதரப்பட்ட மட்டங்களிலே பேசப்பட்டு எந்தெந்த ஊராட்சிகளை சேர்க்கலாம், விவசாயம் அல்லாத ஊராட்சிகளை சேர்க்கலாம் என்று ஒரு குழு முடிவு பண்ணி 375 ஊராட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுலேயும் அவர்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குமானால் மாவட்ட ஆட்சியருடன் சொல்லப்பட்டு மீண்டும் அந்த குழுவில் அது பரிசீலிக்கப்படும். இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்தளவு இந்த ஓராண்டு ஏற்கனவே நகர்ப்புறத்திலே ஒரு வார்டுக்கு ஒரு இடத்துல மொத்தம் ஒரு 20 பேரூராட்சிகளை கொடுத்து கொண்டு வந்தோம். இந்த தடவை அதையெல்லாம் நிறுத்திவிட்டு இந்த 375 பேரூராட்சிகள் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் நாங்கள் அனுமதி கேட்டிருக்கிறோம். அப்படி வருமானால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த 100 நாள் வேலை திட்டத்தினுடைய நகர்ப்புற உள்ளாட்சியிலிருந்தே அந்த 100 நாள் வேலை திட்டம் கொடுப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதன் காரணமாக மார்ச் 25ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 34.35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனியில் 40 டன் ரேஷன் அரிசிகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தில் உள்ள அரிசி குடோன் ஒன்றில் ரேஷன் அரிசிகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ரேஷன் அரிசிகள் பாலிஷ் செய்யப்பட்டு கோழி தீவன உற்பத்திக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அரிசிகள் வேளாண் விற்பனை மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் குடோனுக்கு சீல் வைக்கப்பட்டது. மேலும் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவினர் குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பிய பாமக நிர்வாகியை குத்தாலம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சோழம்பேட்டை அழகியநாதர் கோவில் தெருவை சேர்ந்த பாமக கிளை செயலாளர் ராஜ்குமார் திமுகவினர் குறித்து சமூக வலைதள பக்கத்தில் அவதூறு பரப்பி வந்துள்ளார். இதனை அறிந்த மயிலாடுதுறை மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் மூர்த்தி குத்தாலம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் ராஜ்குமார் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைத்தனர். வாணியம்பாடி அருகே கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்த 5 இளைஞர்களை காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தாவிற்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் அடிப்படையில் தனிப்படை காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த கௌதம், ராஜேஷ், விநாயகம், செல்வம் மற்றும் சந்தோஷ் ஆகிய 5 பேரையும் கையும் களவுமாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர்களிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சா, விற்பனைக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம் மற்றும் 9 செல்போன்களை பறிமுதல் செய்து வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் அருகே ஓடும் ரயிலில் மூதாட்டியிடம் தங்க நகை பறிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் ஆனைமலை பகுதியை சேர்ந்த வசந்தி பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் கோவைக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அப்போது குடியாத்தம் ரயில் நிலையம் அருகே அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் 6 சவரன் தங்க நகையை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இது குறித்து ஜோலார்பேட்டை இருப்பு பாதை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் அணைக்கட்டு பகுதியை சேர்ந்த கார்த்திக் என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் கட்சியினரின் கோரிக்கைகள் தேர்தல் ஆணையத்தின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும் என வேலூர் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான சுப்புலட்சுமி உறுதி அளித்துள்ளார். வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களுடனான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், இறந்த வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம் தொடர்பாக வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் நேரடியாக கள ஆய்வு செய்து வரும் நிலையில் அரசியல் கட்சி பிரமுகர்களும் இது தொடர்பாக விவரங்களை தெரிவித்தால் நேரடி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் அரசியல் கட்சியினரின் கோரிக்கைகள் தேர்தல் ஆணையத்தின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும் என உறுதி அளித்துள்ளார். தமிழகத்தில் தங்கம் விலை கடந்த சில தினங்களாக உயர்ந்து வரும் நிலையில் இன்றும் தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரும் அச்சம் அடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 66,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 20 ரூபாய் அதிகரித்து 8,310 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 காசு அதிகரித்து 114 ரூபாய் 10 காசுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 100 ரூபாய் அதிகரித்து 1,14,100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என அமெரிக்கா மற்றும் ரஷ்யா நாடுகளின் தலைவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என அமெரிக்கா மற்றும் ரஷ்யா நாடுகளின் தலைவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர். இது தொடர்பாக அமெரிக்கா வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் போரால் இரு தரப்பிலும் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்துள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். எரிசக்தி உட்கட்டமைப்புகளின் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் தற்காலிக அடிப்படையில் நிறுத்தப்படும் என ரஷ்ய அதிபர் புதின் உத்தரவு பிறப்பித்த நிலையில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகள் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளார். எனினும் ஒரு விரிவான போர் நிறுத்த ஒப்பந்தம் அவசியம் என அமெரிக்கா கூறிய நிலையில் இந்த தாக்குதலை ரஷ்யா நிறுத்தியுள்ளதாக ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். குற்றவாளிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. ஒன்றிய அரசை கண்டித்து திமுக கூட்டணி எம்பிக்கள் போராட்டம், தொகுதி மறுசீரமைப்பை தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தல். வனங்களில் சாலை அமைக்கும் பணி மேற்கொள்ளப்படும், அமைச்சர் பொன்முடி உறுதி. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு தேர்வு நடத்தப்படும், அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு.
தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.